அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நம்மளுடைய பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவுன்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய பழனிமலை போயிட்டு வந்த அனுபவத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா, இந்த பழனிமலை அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த பழனிமலை போகிறத பற்றி அனுபவத்தை நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது வந்து துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ துபாயிலேருந்து எனக்கு லீவு கிடச்சி ஒரு மாதம் லீவு கிடச்சிது. ஸோ அதனால் வந்து நான் வந்து லீவுக்காக நான் வந்து சென்னைக்கு போயிருந்தேன். அதனால தான் நடுவில் கொஞ்ச நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தது காரணமே வந்து அந்த காலகட்டம் தான். ஸோ சென்னைக்கு போனேன். சென்னையிலேயும் வந்து அங்கே கொஞ்சம் சூடு வெதர் வந்து இப்போ அதிகமாக சூடாக இருந்ததால் நம்மளால் வந்து எந்த விதமான ஒர்க்கும் கொஞ்சம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா, பழனிமலை வந்து நாங்கள் ஏற்கனவே போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்ச ஒரு விஷயந்தான். நான் இங்கேருந்து ஏப்ரல் மாதம் நான் கிளம்பும்போது ஏப்ரல் 1ஆந்தேதி 2ஆந்தேதி அந்த டைமில் வந்து ஒய்ஃபும் சொன்னாங்க, இந்த பழனிமலைக்கு நம்ம போகணும், பழனிக்கு வேண்டுதல் இருக்குது, நம்ம போகணும் அப்படின்னு. இது வந்து என்னுடைய வேண்டுதலும் இருந்துச்சு. என்னுடைய வேண்டுதல் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பழனிமலைக்கு வேண்டிக்கிட்டேன். 3ன்றது ஒரு 5 வருஷம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து நான் வந்து எனக்கு ஒரு சில கோரிக்கைகள்லாம் இருந்துச்சு. அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக நான் பழனிமலைக்கு வரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நாங்கள் பிளான் பண்ணி போகலான்னு முடிவு செஞ்சோம். சரி, கண்டிப்பாக வந்த உடனே நான் பழனிமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கும்போது துபாயில் இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்களும் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா காயினை வந்து முடித்து வச்சுட்டாங்க. முருகர் படத்தால் முடித்து வச்சுட்டாங்க. சரி சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் சென்னைக்கு போய் ரீச் ஆனது வந்து ஏப்ரல் மாதம் 15ஆந்தேதி போய் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆகிட்ட உடனே அன்றைக்கு தினம் வந்து ஸோ ட்ராவலிங் டயர்டு இருந்தாலும் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல, அப்படியே விட்டுட்டேன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு நான் போய்ட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா வந்து பழனிக்கு போனோம் அப்படின்றது வந்து நாங்கள் டிக்கெட் வந்து ட்ரெயினில் போகிறதா பஸ்ஸில் போகிறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ட்ரெயின் டிக்கெட்டும் நாங்கள் புக் பண்ணிட்டோம். ட்ரெயின் டிக்கெட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் எதுவும் இல்லை, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவைலபிலிட்டி இருந்துச்சு. அந்த டேட்டில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டோம். சரி, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி போகணுன்னு முடிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பழனிமலை கிளம்பிட்டு எந்த விதமான அனுபவம் எனக்கு கிடையாது. பழனிக்கு போன அனுபவம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து சபரிமலைக்கு போகும்பொழுது பழனிமலைக்கு போயிருந்தோம். அதில் ஒரு விஷயம் என்னன்னு பாருங்கள். பழனிமலைக்கு நான் போயிருந்தேன். ஆனால் சபரிமலைக்கு போகும்போது கடைசியாக வரும்போது இந்த பழனிமலையை டச் பண்ணிட்டு வர மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க அந்த யாத்திரிகை குழு. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், பழனிமலைக்கு போகும்போது அப்போ என்ன பண்ணிட்டோம், குளிச்சுட்டு எல்லாம் மேலே ஏறி பழனிமலைக்கு போகும்போது சரியான கூட்டம். எல்லா ஐயப்ப சுவாமி பக்தர்களும் வந்து பழனிமலையில் குழுமி இருந்ததால் சரியான கூட்டம். எங்களுடைய குழு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சாமி பார்க்குறீங்களோ பார்க்கலையோ எனக்கு இந்த டைமுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நாங்கள் பஸ்ஸு எடுத்துடுவோம் அப்படின்னு சொன்னதால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் சாமி பார்க்கல, வெறும் பிரகாரம் மட்டும் சுற்றிட்டு பஞ்சாமரத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ முருகன் பாருங்கள், தனக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருக்காரு அப்படின்னு பக்தர் வேண்டுதல் வச்சுருக்காரு. அந்த வேண்டுதலோடு வந்து வேண்டுதல் செலுத்தணுன்றதுக்காக முருகன் அன்னைக்கு எனக்கு தரிசனம் தரலை. இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான். இது எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். சரி, நாங்கள் தரிசனம் பார்க்கல, நாங்கள் இறங்கிட்டு அப்போ தரிசனம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ வந்து ஃபேமிலியோடு நான், என்னுடைய 2 பசங்க, ஒய்ஃபு எல்லாருமே வந்து கிளம்பி போனோம். போயிட்டு ரீச் ஆகிறோம். நைட்டு ஒரு 9 மணிக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகிறோம். பழனிமலையில் போய் ரீச் ஆகிறோம். பழனிமலையில் போய் ரீச் ஆகிட்டு பார்க்குறோம், அங்கே வந்து எந்த விதமான ஒரு ரூம்ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வந்து சிலது வந்து காஸ்ட்லியாக இருக்குது, சிலது வந்து ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு, சிலது வந்து சரியாக சூட்டபுளாக ஆகலை. அதனால் விட்டுட்டோம். அடுத்த நாள் நாங்கள் கிளம்பணுன்றதுக்காக ஒரு சத்திரத்தில் போய்ட்டு நாங்கள் தங்கிட்டோம். சத்திரத்தில் போய் தங்கிட்டோம். அந்த சத்திரத்தில் ஓரளவுக்கு எங்களுக்கு மீடியமாக இருந்துச்சு. சரி, நாங்கள் போய் தங்கிட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு
மொட்டை அடிச்சுட்டு நானு 2 பசங்களும் மொட்டை அடிச்சுட்டு, அதன் பிறகு என்ன பண்ணோம், காவடி எடுக்கிறோம்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தோம். அதனால் 5 மணிக்கு என்ன பண்ணோம், 5, 5:30க்கெல்லாம் வந்து என்ன பண்ணோம், ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு காவடி எடுக்கிறதுக்காக வந்து சின்ன காவடி ஒன்று மயில் காவடி வாங்கி, அதை வந்து அ அபிஷேக பொருள்லாம் வாங்கிட்டு, அர்ச்சனை பொருள்லாம் வாங்கிட்டு நாங்க மேலே ஏறினோம். மேலே ஏற ஆரம்பிக்கும்போதே மணி வந்து 5:30 ஆயிடுச்சு. 5:30, 5:45 ஆயிடுச்சு. அதன் பிறகு மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போனோம். ஒரு 6, 6:30 மணி ஆயிடுச்சு. 6, 6:30 மணி கிட்டத்தட்ட ஒரு 7 மணி கூட ஆயிடுச்சு. அப்புறம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது பார்த்தா, நல்ல ஒரு சூப்பரான ஒரு தரிசனத்த நாங்க அன்னைக்கு பார்த்தோம். முருகப்பெருமான் அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வேடன் கோலத்தில இருந்தார். வேடனுடைய கோலத்தில இருந்தார். அதாவது முருகனுடைய 6 கோலங்கள், 6 பூஜைகள் பண்ணுவாங்க அந்த பழனிமலையில. அது நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. ராஜ அலங்காரம், அப்புறம் ஆண்டி கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில வந்து நாங்க பார்த்த கோலம் வந்து வேடன் அவதாரத்தோட இருக்கிற ஒரு கோலத்த பார்த்தோம். ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த கோலம். சாமி தரிசனம் பார்த்துட்டு நல்லபடியா வெளியில வந்தோம். வெளியில வந்த உடனே போகர் சமாதியிலயும் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து தியானம் பண்ணிட்டு, போகர் சமாதிய நல்லா கும்பிட்டுட்டு வந்தோம். வெளியில வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சது. உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதுவரைக்கும் குடும்பத்தோடு நாங்க போய் திருச்செந்தூர் தரிசனம் பண்ணியிருக்கோம். பழனிமலை இப்போ தான் தரிசனம் பண்ணுறோம். ரொம்ப அனுபவம் இருந்தது. எங்க ஒய்ஃபும் சொல்லிட்டாங்க, வருஷம் வருஷம் நம்ம வரணும், பழனிமலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. எங்க சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தொடர்ச்சியா ஒரு 13, 14 வருஷமா வந்து அவங்க பழனிமலைக்கு போயிட்டுருக்காங்க. நாங்க இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பழனிமலைக்கு போகணும் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த மாரி வந்து ஒரு பழனிமலை போணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக வந்து செவி சாய்ப்பார். அவர் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு அருள் புரிவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இறங்கி வந்துட்டோம் நாங்கள் மலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து, அதுக்கப்புறம் கீழே வந்து புலிப்பாணி சித்தர் அவர்களுடைய ஆசிரமத்தில் கொஞ்ச நேரம் இருந்து தியானம் பண்ணிவிட்டு, அதன் பிற்பாடு நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் மொத்தமாக முருகரை மலையை கொஞ்ச நேரம் பார்த்து தரிசனம் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அன்னைக்கு வந்து ட்ரெயின் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் மீன்ஸ் ட்ரெயின் வந்து அந்த இடத்துல கிடையாது. ட்ரெயின் வந்து அந்த திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னைக்கு வரத்துக்கு ட்ரெயின் கிடையாது. திருச்சியிலேருந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அஃபிஷியல் மெசேஜ் வந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்து கீழே இறங்குனதால எங்களால் அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ண முடியல. அதுக்கு பதில் பஸ்ஸில் பிடிச்சி நாங்கள் வந்து சென்னைக்கு ரீச் ஆகும்போது மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10, 11 ஆயிடுச்சு சென்னைக்கு வந்து ரீச் ஆகும்போது. ஸோ முருகப்பெருமானுடைய ஒரு நல்ல அனுபவம் இந்த பழனி மலையில் எங்களுக்கு கிடைச்சது. ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். உண்மையிலேயே சொல்கிறேன், இன்னும் சிறப்பாக நாங்கள் கும்பிட்ருக்கணும். இதுவே எங்களுக்கு ஒரு திருப்தி தான். இன்னும் வந்து நல்ல ஒரு திருப்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்த தடவை போகும்போது நல்ல ஒரு திருப்தியாக இருக்கணும். எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் நல்லா அதை கற்றுக்கிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லாமல் திருப்தியாக போய் கும்பிட்டுட்டு வரணும்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக மறுபடியும் பழனிமலைக்கு போவோம். நல்ல ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி முருகன் கோவில்லையோ இல்லை வந்து பழனிமலையிலையோ ஏதாவது ஒரு அனுபவம் கிடைச்சிது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.